நமது வாத்தியார் சொல்லுவார், குருகளுக்கெல்லாம் எத்தனையோ குரு இருக்கார், அவர்களுக்கெல்லாம் ஆதிமூல குருவாக இருப்பவர் ஆதிமூல தட்சிணாமூர்த்தி. இவர்தான் அவரின் புனித திருமேனியாக இருப்பதுதான் இந்த அருணாச்சலம் என்னும் புனிதமான இந்த மலை. குரு பகவான் உச்சம் பெறும் இந்த புனிதமான காலகட்டத்திலே பல சுத்தர்களும் மகான்களும் மேல் உலகிலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து திரு அண்ணாமலையில் ஆழ்ந்த தவங்கள் செய்வது உண்டு. எப்படி பௌர்ணமி நாட்கள், மாத சிவராத்திரி நாட்கள் மற்றும் மகா தீப பெருநாள் போன்றவற்றில் கிரிவலம் செய்வது மிகவும் விசேஷமோ, அதுபோல இந்த குரு உச்சம் காலம் முழுவதும் தினமும் கிரிவலம் செய்வதும் மிகவும் விசேஷமான பலன்களை தரும். திரு அண்ணாமலையிலே ஒரு முறை தெரிந்தோ தெரியாமலோ, திருவண்ணாமலையிலே ஒரு முறை தெரிந்தோ தெரியாமலோ சிவசிவா 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 என்று சொன்னால் கூட பல்லாயிரம் முறை சொன்ன பலன் உண்டு என்று நமது வாத்தியார் கூறுவார். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே குருமார்களின் திரு நட்சத்திர நாட்கள். இப்பொழுது குரு உச்சம் அடைய இருக்கின்றார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி. சில இடங்களிலே, பல இடங்களிலே ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதை விட்டு தள்ளுங்க. கடகராசியிலே குரு உச்சம் அடைகின்றார். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே குருமார்களின் திரு நட்சத்திரம், அவர்களுடைய பிறந்த நாள். எத்தனையோ குரு இருக்கார். குரு ஜெயந்தி, மகாபெரியார் அனுஷம், நமது வாத்தியார் ரோகிணி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி குரு பகவான்களின் அந்த குருமார்களின் திரு நட்சத்திரம் தெரிந்திருந்தால் அவர்கள் சித்தி அடைந்த திதி, அல்லது ஒரு உதாரணமாக நமது வாத்தியார் சப்தமி திதி, அல்லது அவர் பிறந்த நாள் ரோகிணி நட்சத்திரம் இல்லை என்றால், ஒன்றும் தெரியவில்லை என்றால், குருவாரமான வியாழக்கிழமை மற்றும் ரோகிணி மற்றும் புனர்பூசம் இந்த நட்சத்திர நாட்களிலே திரு அண்ணாமலை கிரிவலம் வாங்கல் மிக மிக விசேஷம். இந்த எளிய ஆன்மீக வழிபாடுகளை மன உறுதியோடு பின்பற்றி குரு பகவான் உச்சம் பெறும் இந்த ஒப்பற்ற காலத்தில் குருவின் அருளையும் குருவின் அருளால் இறைவனின் அருளையும் முழுமையாக பெற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அந்த பலன் கிடைக்கும். தர்மம் பண்ணால் அதனுடைய பலன் அதிகப்படியாக கிடைக்கும். கோயிலுக்கு போய் வந்தால் உங்களை அந்த இறைவன் பார்ப்பார். நீங்கள் தான தர்மங்கள் பண்ணால் அந்த இறைவனே ஏதோ ஒரு உருவத்தில் வாங்கி செல்வார். எது உங்களுக்கு தேவையோ அவைகளை தேர்ந்தெடுங்கள். மகான்களின் பண்ணையே மகாராஷ்டிரா. ஒரு பண்ணை பெரிய ஜமீன்தார் சொல்கிறோம்ல, மகான்களின் பண்ணை எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிரா. எண்ணற்ற மகான்கள் வாழ்ந்த ராஷ்டிரமே ரீஜன் பகுதி இந்த மகாராஷ்டிரா என்னும் பெயரை தாங்கி வருகிறது. யோகிகள், பிரம்மேந்திரர்கள், பரமஹம்சர்கள், கிம்புருடர்கள், மகான்கள், ஜீவன் முக்தர்கள் என பலதரப்பட்ட வகையான பெரியோர்கள் வாழ்ந்த புனித பூமி இது ஆகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள விசேஷமான ஸ்ரீ பண்டரிபுரம் கஷேத்திரத்தை பற்றி நமது வாத்தியார் என்ன சொன்னார்? எப்படி திருவாரூர் சிவபெருமானின் பாதம் தோய்ந்த பூமியோ, எப்படி காஞ்சிபுரம் இன்றும் காமாட்சி நடமாடும் புனித பூமியோ, எப்படி திரு அண்ணாமலை சிவபெருமான் ஸ்பெஷல் அண்டு ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக, சதையும் உடம்புமாக, சரீரமாக, இரத்தமாக இருக்கின்றாரோ, எப்படி மதுரை அம்மா மீனாட்சி ஆட்சி செஞ்ச பூமியோ, அதுபோல பரபிரம்ம ஸ்வரூபமாக இன்றும் இந்த விட்டலன் நடமாடிக்கொண்டிருக்கும் பூமியே பண்டரிபுரம். பண்டரிபுரம் பூரா நடமாடிக்கொண்டே இருக்கிறார். சுவாமிமலை முருகனும் பண்டரிபுர விட்டலும் படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலைக்கும் ஸ்ரீ மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரத்துக்கும் என்ன தொடர்பு என்று நினைக்கலாம். இப்படி பண்டரிபுர கஷேத்திரத்தின் அளப்பரிய பெருமையை இந்த உலகம் அறிவதற்காக வெளிக்கொண்டு வந்தவர் குருமுனியான நமது ஸ்ரீ அகஸ்திய பெருமான். முதலில் சுவாமிமலையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது அகஸ்தியர் முருகனிடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம், தீர்த்தம் மற்றும் மூர்த்திகளை அது கொண்ட ஒரு மகாட்சேத்திரத்தை பற்றி கூற வேண்டும் ஐயனே ஐயனே என்று அப்பேற்பட்ட மகான் வேண்டினாராம். அப்படி பாருங்களேன், உடனே முருகப்பெருமான் அகஸ்தியரை திருக்கைலாயத்திற்கு அழைத்து சென்று சிவபெருமானிடமே இந்த கேள்வியை கேட்க செய்தார். சிவபெருமான் அகத்தியரை பார்த்து, இதே கேள்வி இதற்கு முன்பு பார்வதி தேவி எம்மிடம் கேட்டால், இப்போது அதற்கான பதிலை மீண்டும் உனக்காக கூறுகிறேன் என்று சொல்லி
பண்டரிபுரத்தில் உரையும் புண்டரீகன் மற்றும் பாண்டுரங்கனின் பெருமையை அற்புதமாக விளக்கினார். மேலும் பண்டரிபுரம் என்பது பூலோக வைகுண்டம் என்று சிவபெருமான் அருளினார். இப்போ தெரிஞ்சு கொள்ளுங்க பண்டரிபுரத்தினுடைய மகிமையை. இப்பொழுது நமது அடியார்கள் ஒன்றாக சேர்ந்து சென்றிருக்கின்றார்கள். பண்டரிபுரத்தில் ஓடும் பீமா நதி என்பது திரிபுர தகனத்தின் போது சிவபெருமானின் திருமேனியில் இருந்து வெளிப்பட்ட ஒரு புனிதமான வியர்வை, இந்த வேர்த்து வருதுங்கிற வியர்வை துளிகளே ஆகும். இந்த பீமா நதி சிவபெருமானின் திருமேனிலிருந்து வேர்வையாக வந்து ஓடின அந்த துளிகளே அந்த நதி. சிவபெருமானின் திருமேனியில் இருந்து உதித்த ஒரு நதியின் பெருமையை சொல்லால் சொல்லி விளக்க முடியாது. அதனால்தான் இதில் ஸ்நானம் செய்வதும் பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் அளிப்பதும் மிக மிக சிறந்த நன்மையை தரும். நாரதரும் இந்த கதையை திருக்கைலாயத்திலே கேட்டு மகிழ்ந்தார். மேலும் இந்த புனித ஸ்தலத்தில் பக்த பிரகலாதன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி பஞ்ச பாண்டவர்களும் இந்த ஸ்தலத்தில் இறைவனுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டார்கள். இப்படி பொதுவாக விட்டலனை கிருஷ்ண பரமாத்மனின் அம்சமாகவே வழிபடுவது வழக்கம். விட்டலன் இங்கு பரபிரம்ம ஸ்வரூபியாகவும் திகழ்கின்றான். காலை, மதியம் மற்றும் மாலை ஆகிய காலங்களில் விட்டலன் முறையே சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய நிற திருமேனியோடு மாறி மாறி விளங்கி பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாகவே இங்கு அருள் பாலிக்கின்றார். இப்படி பண்டரிபுரத்தில் வாழ்ந்த மிக சிறந்த சிவ பக்தரான நரஹரி சோனார் என்னும் மகானின் சரித்திரம் விட்டலனின் சிவஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்துகின்றது. நரஹரி சோனார் சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடாத மிக தீவிர பக்தி கொண்டவர். அவர் ஒரு பொற்கொள்ளர். ஒரு முறை ஒரு செல்வந்தர் பாண்டுரங்கனுக்கு தங்கத்தினாலான ஒட்டியானம் செய்ய வேண்டி இந்த நரஹரனிடம் வந்தார். சிவனை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தின் சிலையோ கோயிலையோ பார்க்க மாட்டேன் என்ற உறுதியுடன் இந்த நரஹரி சோனார் கண்களை கட்டி கொண்டு சென்று விட்டலன் திருமேனியை தொட்டு தொட்டு அளவெடுத்தார். அளவெடுக்கும் போது என்ன நடந்தது? அந்த உடம்பிலே திருமேனியிலே சிவபெருமானுக்குரிய கங்காதேவி, நாக ஆபரணம், புலித்தோல் மற்றும் ஜடாமுடி ஆகியவை இருப்பதை தன் கையாலே தொட்டு தொட்டு உணர்ந்து உடனே தன் கண்களை திறந்து பார்த்தார். அங்கு பாண்டுரங்கன் சிரித்து கொண்டே நின்றார். மீண்டும் கண்களை மூடி தொட்டு பார்த்தார். மீண்டும் சிவபெருமானின் திருவுருவம் தெரிந்தது. இதன் மூலம் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றே என்ற மாபெரும் பரபிரம்ம தத்துவத்தை விட்டலன் நரஹரி சோனாருக்கு உணர்த்தினான். இப்படி நானும் அவரும் ஒன்றுதாண்டா அப்படின்னு சொன்னார். அபூர்வமான மஸ்தகலிங்கம் பண்டரிபுரத்தில் உள்ள விட்டலனின் தலைப்பகுதியில் சிவலிங்கத்தை காண முடியும். நன்றாக பாருங்கள், அதன் பெயரே மஸ்தகலிங்கம். இப்படி மஸ்தகம் என்றால் தலைப்பகுதி என்று பொருள். பண்டரிபுரத்தில் உரையும் பாண்டுரங்க விட்டலன் தன் திருமுடியில், அதாவது தலையிலே சிவலிங்கத்தை மிக அழகாக தாங்கி அருள்பாலிக்கின்றார். குண்டலினி யோக சாஸ்திரத்திலே இது தலையின் உச்சியில் அமைந்திருக்கும் சகசிரகாரம் என்று சொல்லுவோமே, சகசிரகார சக்கரத்தை குறிக்கின்றது. இப்படி விட்டலனை முழுமையான அன்போடும் ஆழமான பக்தியோடும் தொடர்ந்து தொழுது வழிபட்டு வருபவர்களுக்கு அவர்களின் குண்டலினி சக்தி விழிப்பு அடைந்து தலைப்பகுதியில் உள்ள சகசிரகார சக்கரம் முழுமையாக மலர்ந்து செயல்படத் தொடங்கும். அந்த உன்னதமான ஆன்மீக நிலையிலே ஒரு மனிதனுக்கு அவன் உள்ளே லயித்து இருக்கும் ஆத்மலிங்க தத்துவம் முழுமையாக புரிய தொடங்குகின்றது. இப்படி பல புராண அத்வைத தத்துவத்தை முழுமையாக உணர்த்து அவன் இந்த தொடர்ந்து வருகின்ற பிறவி பிணியிலிருந்து முற்றிலும் முழுமையாக விடுபட்டு அளவற்ற பரமானந்த நிலையை, பேரின்ப நிலையை அடைகின்றான். மேலும் விட்டலன் முழுமையான பரபிரம்ம ஸ்வரூபம் என்பதையும் இது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இப்படி ராஜா என்றால் பண்டரிபுரம் என்னும் கேத்திர ராஜ்யம், ராஜா என்றால் தலைவன். எப்படி ராஜா ராஜா என்றால் தலைவன் என்ற பொருள் உண்டு. நதிகளில் அனைத்திற்கும் ஒரு ராஜாவாக பிரயாக்ராஜ் என்று திரிவேணி சங்கம தீர்த்தம் கருதப்படுகிறது, எல்லோருக்கும் தெரியும். அதுபோல நரசிம்மர், இந்த நரசிம்மர் மீது சிவபெருமான் இயற்றிய ஸ்லோகத்திற்கு மந்திர ராஜபதம் என்ற பெயர் உண்டு. இதுவே மந்திரங்களுக்கு ராஜாவாக கருதப்படுகிறது. அப்புனிதமான வரிசையில் கேத்திரங்கள் அனைத்திலும்
கருதப்படுவதால் இந்த பண்டரிபுரத்திற்கு க்ஷேத்திரராஜம், இந்த இடங்களுக்கெல்லாம் ராஜாவாக பண்டரிபுரம் என்ற பெயர் ஏற்பட்டு உள்ளது. பண்டரிபுரத்திலே விட்டலனை தரிசிக்கும் அனைவருக்கும் முக்தி அருளப்பட வேண்டும் என்ற மாபெரும் அந்த வரத்தை புண்டரீகன் விட்டலரன் அவரிடமிருந்து, இந்த விட்டல்தாசரிடமிருந்து பெற்றுள்ளான். இப்படி சிவ சகஸ்ரநாமம் மகாபாரதத்திலே உள்ள அனுசாசன பருவத்திலே பீஷ்மர் மகாவிஷ்ணுவின் 1000 திருநாமங்களை விஷ்ணு சகஸ்ரநாமமாக உபதேசிக்கின்றார். இதற்கு பிறகு தருமருமான யுதிஷ்டிரர் சிவபெருமானின் 1000 திருநாமங்களையும் உபதேசிக்குமாறு பீஷ்மரிடம் கேட்டார். அதற்கு பீஷ்மர் சிவபெருமானின் பெருமைகளையும் குண அதிசயங்களையும் முழுமையாக கூற தகுதியுள்ள நபர் நான் இல்லை என்று மிகவும் பணிவுடன் கூறுகின்றார். மேலும் அங்கு வீட்டிற்கும் முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே சிவபெருமானின் அளப்பரிய பெருமைகளை, அந்த பெருமைகளை உண்மையாக எடுத்துரைக்க தகுதியானவர் என்றும் இந்த பீஷ்மர் சொன்னார். அப்படி அதனை தொடர்ந்து உபமன்யு முனிவரிடம் தான் கற்றுக்கொண்ட சிவ சகஸ்ரநாமத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மருக்கு கூறி சொல்லி அருளுகிறார். இறைவனின் இப்படிப்பட்ட பரபிரம்ம தத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையிலே இதே போல வியக்கத்தக்க எண்ணற்ற உதாரணங்கள் நமது சிறப்பு வாய்ந்த புராணங்களில் நிறைந்து காணப்படுகின்றது. இப்படி பண்டரிபுர மகான்கள் பக்த விஜயம் என்று அற்புதமான நூலிலே பல்வேறு பண்டரிபுர மகான்களின் மனமுறுக்கும் கதைகளை பற்றி நாம் அறிய முடியும். ஸ்ரீ பக்த விஜய நூலை மீண்டும் மீண்டும் படித்து அதில் வரும் பக்தர்களின் ஆழமான பக்தியை கண்டு ஸ்ரீ ரமண பகவான் மனமுருகி கண்ணீர் சிந்துவாராம். இப்படி போலூர் மகானான விட்டோபா சுவாமிகள் விட்டோபா என்னும் விட்டலனின் பெயரே என்பதை விட்டோபா என்று சொல்வார்கள். குடும்பத்தாருக்கு குலதெய்வமாக இருந்ததும் இதே பண்டரிபுரம். விட்டலன்தான் அவருக்கு திருவல்லிக்கேணி திருவேட்டீஸ்வரர் கோவிலில் விட்டலன் ஒரு வியக்கத்தக்க லீலையை புரிந்தான் என்பது வரலாறு. விட்டல பக்தராகவே இருந்து இன்னொரு மகானே நாமதேவர் ஆவார். முற்பிறவியிலே உத்தவராக இருந்தவரே நாமதேவராக பிறந்தார். உத்தவராக இருந்தபோது தேவகுரு பிரகஸ்பதியிடம் நேரடியாக வேதங்களை கற்று வைதீக பக்தியில் சிறந்து விளங்கினார். ஆனால் இந்த பிறவி அவருக்கு பிரேம பக்தியை முழுமையாக அனுபவிப்பதற்காகவே இறைவனால் கொடுக்கப்பட்டது. பிறந்தவுடனே விட்டல நாமம் உச்சரித்ததால் சொல்லினால் அந்த குழந்தைக்கு நாமதேவர் என்ற நல்ல பெயர் அமைந்தது. நாமதேவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலுமே தன் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கன விட்டலை மட்டுமே தரிசித்தார். அவரை பொறுத்தவரை உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களிலுமே விட்டலனே முழுமையாக நிறைந்திருக்கின்றான். இப்படி அவர் இயற்றிய தீர்த்த விட்டல் என்று தொடங்கும் ஒரு அற்புதமான அபங் என்று சொல்வார்கள். அந்த பாடலின் புனிதமான தீர்த்தம் சேத்திரம் தன்னை ஈன்றெடுத்த தாய், தந்தை, சுற்றத்தார், உறவினர்கள், சேத்திரம் என தன் வாழ்வில் உள்ள எல்லாமே தனக்கு பாண்டுரங்க விட்டலன்தான் என்று நாமதேவர் மனமுருகி கூறுகிறார். தொடர்ந்து பார்ப்போம் பண்டரிபுர மகிமை. நேற்றிலிருந்து இங்கே பண்டரிபுரத்தில் நமது வாத்தியாருடைய சொல்படி சில பல அடியார்கள் அங்கு சேவை செய்து வருகின்றார்கள். அருகில் உள்ளவர்கள் பூனே அருகில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தின் அற்புதமான யாரு போனாலும் ராஜயோக ராஜ பதவி உண்டு என்பதை தெரிந்து செல்லுங்கள். பண்டரிபுரம் விட்டல்தாசன் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.